Hi students, இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A cyclist covers a circular path of radius 70 meter in 44 seconds. Then find his speed. அதாவது ஒரு சைக்கிளிஸ்ட் 70 மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்குலர் பாத்தை 44 செகண்ட்ஸ்ல கவர் பண்றாங்க. அப்போ அவங்களோட ஸ்பீட் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல நம்மளுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க? டைம் வந்துட்டு 44 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் வந்துட்டு 70 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். நம்மளுக்கு டைம் வந்துட்டு 44 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸோடது நம்மளுக்கு தெரியாது. அப்ப டிஸ்டன்ஸ் வந்துட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சர்க்குலர் பாத், இதுதான் சர்க்குலர் பாத். அப்ப சர்க்குலர் பாத்ல டிராவல் பண்றப்போ அவங்க எதுல டிராவல் பண்ணுவாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு என்னது? 2 பை ஆர். ஓகேவா? இப்ப இந்த ஆருக்கான வேல்யூ 70 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 22 டிவைட் பை 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 70. இதை கேன்சல் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 இன்ட்டு 22 இன்ட்டு 10 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கான வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது? 440 மீட்டர். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 440 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இந்த டியை இந்த ஃபார்முலால, ஸ்பீடுக்கான ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன? டி டிவைடட் பை டி. இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா 440 டிவைடட் பை டைமோட வேல்யூ என்ன? 44. அப்ப 44. இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் அவங்களோட ஸ்பீட். ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸோட ஃபுல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி லாங் வீடியோவா போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.